அதே மாதிரி இந்த ஏவிஎம்னு சொல்லுவோம், ஏவிஎம், ஏவி ஃபிஸ்டுலா, அதாவது நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் மிக்ஸ் ஆகிற இடத்துல வந்து எங்கேயாவதும் ரத்தம் லீக் ஆச்சுன்னா அவங்களுக்கு இந்த சப்பரக்னாய்டு ஹெமரேஜ் வரலாம். இல்லை ஏதாவதும் மூளையில் கட்டி இருந்துச்சுன்னா அந்த கட்டி வந்து சில நேரம் ரத்த குழாய் கட்டியாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து இது மாதிரி இந்த சப்பரக்னாய்டு ஹெமரேஜ் வந்து நிறைய இடத்துல வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தலைவலி வந்து சிடி ஸ்கேன் பண்ணி இந்த இரத்த கசிவு இருந்துச்சுன்னா எதனால உங்களுக்கு இரத்த கசிவு அந்த மாதிரி வந்துச்சுங்கிறத நீங்கள் மருத்துவர்கிட்ட முறையாக பரிசோதித்து கண்டுபிடிச்சு அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அனியூரிசம் ரப்சர் ஆகுது, இல்லை அனியூரிசம் இருந்தால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சில நேரம் நம்ம வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பிரெயினில் ஸ்கேன் பண்ணும்போது அந்த சமயத்தில் நாம் இன்சிடென்டலாக கூட இந்த மாதிரி அனியூரிசம்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா, அது ரப்சர் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு சில ட்ரீட்மெண்ட், அதை பற்றி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்ட்டில் வந்து நம்ம இன்னும் தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி இரத்த குழாய் சம்மந்தமான ப்ராப்ளம், இரத்த குழாய் வெடித்து உங்களுக்கு மூளையில் இரத்த கசிவு ஆகி அதனால சிம்டம்ஸ் வருது, இப்போ நான் மேற்கூறிய சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அவசியம் ஒரு முறையான நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரை சந்தித்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.